வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்றைக்கி விசாரத் உத்ராத்தில் நவீன் பத்திய சைனிகா டூன்ற புக்கில் பேஜ் நம்பர் 146 இருக்கிற மாத்ருபாஷா பிரேமோட இஆர்சி பார்ப்போம். சந்தர்ப் சகித் வியாக்கியா கீஜியே. இதில் உங்களுக்கு அந்த போயத்தோட பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நிஜ் பாஷா உன்னதி. இப்போ இதை பற்றி நீங்கள் எழுதணும். சந்தர்ப்னா குறிப்பு, வியாக்கியானா விளக்கம் எக்ஸ்பிளனேஷன், விசேஷனா சிறப்பு. சந்தர்ப் ஏ தோஹே பாரதேந்து ஹரிச்சந்திர ஹிருத் மாத்ருபாஷா பிரேம் சே உத்ருத் ஹெயின். இந்த செய்யுள் பகுதியானது பாரதேந்து ஹரிச்சந்திரர் அவர்களால் மாத்ருபாஷா பிரேம் அப்படின்ற போயத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. மாத்ருபாஷா பிரேம்னா தாய்மொழியை நேசி, தாய்மொழியை அன்பு செய். இதை எழுதினவர் பாரதேந்து ஹரிச்சந்திரர். इनमें कवि ने अपनी भाषा और प्रगतिशीलता को परस्पर संबंधित मानते हुए कहा है ही. இதில் கவினா கவிஞர். இதில் கவிஞர் தனது மொழியையும் முற்போக்கான தன்மையையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக கருதுகிறார். பாஷானா மொழி, பிரகதிஷீல்தானா முற்போக்குத்தன்மை, லாங்குவேஜ் ப்ராக்ரஸிவ்னஸ், ரெண்டுமே மியூச்சுவலாக தொடர்புடையதாக இருக்குது, ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குன்னு கவிஞர் கருதுகிறாரு. வியாக்கியா, வியாக்கியானா எக்ஸ்பிளனேஷன் விளக்கம். अपनी भाषा की उन्नति ही सब प्रकार की उन्नति का मूल स्रोत है. स्रोतना முதன்மை ஆதாரம், பிரைமரி சோர்ஸ். நம்ம மொழியோட முன்னேற்றம் தான் அனைத்து வகையான முன்னேற்றத்திற்கும் முதன்மை ஆதாரமாக விளங்கும் அப்படிங்கிறாரு. உன்னத்தினா ப்ராக்ரஸ், முன்னேற்றம். மொழியின் முன்னேற்றமே எல்லா வகையான முன்னேற்றத்திற்கும் முதன்மை ஆதாரமாக பிரைமரி சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. அதார்த் விபின்ன क्षेत्रों में उन्नति इस बात पर निर्भर है कि किसी समाज ने अपनी भाषा को कितना ऊंचा उठाया है. அதாவது பல்வேறு துறைகளில் முன்னேற்றங்கிறது ஒரு சமூகம் தனது மொழியை எவ்வளோ உயர்த்திருக்கிறதோ அதை பொறுத்தது தான். விபின் சேத்ரோன்னா வேரியஸ் ஃபீல்டு. வேரியஸ் ஃபீல்டில் ப்ராக்ரஸ் முன்னேற்றம் ஏற்படணும்னா ஒரு சொசைட்டி தன்னோட லாங்குவேஜை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கோ அதை பொறுத்து தான் அந்த சொசைட்டியில் முன்னேற்றம் ஏற்படும்னு கவிஞர் குறிப்பிடுறாரு. அக்ஞான் ஓர் ஆத்மஹிंसा से उत्पन्न हृदय की पीड़ा स्वभाषा या मातृभाषा के ज्ञान के बिना दूर नहीं होती. அக்ஞான்னா நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது, அறியாமை. ஆத்மஹிந்தானா சுயநலம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ அறியாமை மற்றும் தன்னலமற்ற தன்மையினால் ஸ்வபாஷானாலும் தாய்மொழி தான் சுயமொழி, மாத்ருபாஷானாலும் தாய்மொழி தான். இப்போ அறியாமை மற்றும் தன்னலமற்ற தன்மையால் சுயமொழி அல்லது தாய்மொழியுடைய அறிவு இல்லாமல் போகிறதுனால இதயத்தில் வலி உருவாகுதுன்னு கவிஞர் சொல்கிறாரு. தாய்மொழி மீது பற்று இருக்கணும், தாய்மொழியில் அறிவும் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கிறனால இதயத்தில் வலி ஏற்படுது, வலி உண்டாகுதுன்னு கவிஞர் சொல்கிறார். கவிக்கோ இஸ்மேன் சந்தேக் நெஹி பாரதிய लोग विदेशी भाषा अंग्रेजी को पढ़कर सब गुणों में कुशलता प्राप्त कर रहे हैं. விதேசி பாஷா அப்போனா வெளிநாட்டு மொழி, அங்கிரேஜினா இங்கிலீஷ். அப்போ வெளிநாட்டு மொழி ஆங்கிலத்தை படிப்பதன் மூலமாக இந்தியர்கள் எல்லா குணங்கள்லேயும் திறமை பெற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு கவிஞர் சொல்கிறாங்க. இங்கிலீஷ் படிக்கிறனால அவங்களோட டேலண்ட் ஒன்றும் செயல்திறன் ஒன்றும் குறைஞ்சி போகல. இந்தியர்கள்லாம் நல்ல குணத்தோடையும் திறமையாகவும் தான் இருக்காங்க, திறமைசாலியாகவும் தான் இருக்காங்க. அதனால் ஆங்கிலம் படிச்சுக்கோங்க, அதோட தாய்மொழி அறிவையும் வளர்த்துக்கோங்கன்னு குறிப்பிடுறாரு. லேக்கின் अपनी भाषा के ज्ञान के बिना वे हीन ही रह जाते हैं. தங்களுடைய தாய்மொழி அறிவு இல்லைன்னா அவங்க
தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எத்தனை மொழி கற்றுக்கிட்டாலும் எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் தங்களோட தாய்மொழி தெரிலனா அதில் வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா அவங்க தாழ்ந்தவர்கள் தான். क्योंकि हीनता से मुक्त करने वाला स्वाभिमान हमारे भीतर हमारी अपनी भाषा द्वारा ही जाग सकता है. தாழ்வு மனப்பான்மை இல்லாத சுயமரியாதை இருந்தாதான் நம்மளோட சொந்த மொழியால் நம்ம எழுந்திருக்க முடியும். அதாவது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்க கூடாது. அதுவும் இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும். எதுக்காகவும் நம்ம மொழியை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, தாழ்வு மனப்பான்மை இல்லாத சுயமரியாதை கொண்ட நம்முடைய சொந்த மொழியால் அதனால் மட்டும்தான் நம்ம வந்து எழுந்திருக்க முடியும், விழித்தெழ முடியும். மொழி பற்று இருக்கணும். நம்மளோட தாய்மொழியை நம்ம முழுமையாக கற்றுக்கணும். மொழி மட்டும்தான் தெரியுன்ற தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்க கூடாது, சுயமரியாதையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் கவிஞர் சொல்கிறார். விசேஷ் ए दोहे भारतेंदु की स्वातंत्र्य चेतना और भाषा संपत्ति उनकी दूरदर्शिता पूर्ण निधि के द्योतक हैं. भाषा और आत्मगौरव का परस्पर संबंध यहाँ दर्शाया गया है. இந்த செயல் பகுதியில் வந்து மொழி மற்றும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை ஆகியவற்றின் தொடர்புகளை வந்து கவிஞர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாரதேந்து அவர்கள் வந்து சுதந்திர நனவை வந்து மொழி குறித்த அவரது தொலைநோக்கு கொள்கையையும் பிரதிபலிக்கிறார். சுதந்திர உணர்வோட தாய்மொழியை பரப்ப வேண்டும் அப்படின்னு தர்ஷாயானா தொலைநோக்கு பார்வை, சுயநலமாக இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்டோட தொலைநோக்கு பார்வையோட சுதந்திர உணர்வோட மொழியை பரப்ப வேண்டும் அப்படின்ற கொள்கையை வந்து பிரதிபலிக்கிறாரு கவிஞர். செகண்ட் இஆர்சி பாரத் மீன் சப் அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது போயத்தோட லாஸ்ட் பேராகிராஃப். சந்தர்ப்னா குறிப்பு. भारतेंदु हरिश्चंद्र ने मातृभाषा प्रेम विषयक इन दोहे में भारत की एक राष्ट्रीय भाषा की आवश्यकता को समझाने का प्रयास किया है. இதில் வந்து தேசிய மொழியினுடைய அவசியத்தை மாத்ருபாஷா பிரேம் அப்படின்ற செய்யுளில் வந்து பாரதேந்து ஹரிச்சந்திரர் வந்து கூறியிருக்கிறாரு. நேஷ்னல் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸை மாத்ருபாஷா பிரேம் தாய்மொழியை நேசி, தாய்மொழியை அன்பு செய் அப்படின்ற அந்த தோகையில் அந்த போயத்தில் பாரதேந்து ஹரிச்சந்திரர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. व्याख्याना एक्सप्लेनेशन विलक्कम. भारतेंदु जी कहते हैं कि भारत की एक बड़ी विशेषता है कि यह भिन्नताओं की परमार है. அதாவது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிறப்பு அம்சம் இருக்கு. படி விசேஷதா, இந்தியாவிற்குன்னு ஒரு பெரிய சிறப்பு அம்சம் இருக்கு. விபின்னதாவோன்கி பர்மார்ஹே, இங்கே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. மொழியாலையும் சரி கலாச்சாரத்தாலையும் சரி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. अदार्थ हर क्षेत्र में इतनी अधिक विविधता है कि वह समस्या बन जाती है. இதில் வந்து சேத்ரம் ஒவ்வொரு பகுதியிலையும் நிறைய பன்முகத்தன்மைகள் இருக்குது. டைவர்சிட்டி, நிறைய பன்முகத்தன்மைகள் இருக்கிறனால அது வந்து ஒரு பிரச்சனையாக மாறும்னு கவிஞர் சொல்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அவங்களோட கல்ச்சர் வேறு, ஃபுட் ஹேபிட் வேறு, இப்படி நிறைய பன்முகத்தன்மை இருக்கிறனால
எதனா பிரச்சனையாக மாறும்னு கவிஞர் சொல்கிறாரு. इन भिन्नताओं के कारण ही यहाँ अनेक प्रकार के भेदभाव रूपी उत्पात गड़े होते रहते हैं. இந்த வேறுபாடுகள் காரணமாக இங்கே வந்து பல்வேறு வகையான பாகுபாடுகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்கான். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸால் நிறைய பாகுபாடுகளும், அதாவது பாகுபாடுனா பிரித்து இது பண்ணுறது. நீங்கள் இந்த ஊர், நீங்கள் அந்த ஊருக்காரவங்க, நீங்கள் இந்த மொழி பேசுகிறவங்க, ஜாதி மதம் இனம் இந்த மாதிரி போய் மொழியாலேயே நிறைய பாகுபாடுகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இஸ் विशाल देश में अलग अलग क्षेत्रों में अलग अलग भाषाएं प्रचलित हैं. விஷால் தேஸ்னா பறந்து விரிந்த நாடு. இந்த பறந்து விரிந்த இந்திய தேசத்தில், இந்திய நாட்டில் வந்து வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மொழிகள் வந்து நடைமுறையில் இருக்குது. इस भाषा भेद को मतभेद का एक कारण मानते हुए भारतेंदु जी ने आह्वान किया है कि हम सभी भारतवासी परस्पर भाई होने के नाते आए और दूसरे सभी उपायों को छोड़कर भारत की एकता के लिए एक राष्ट्रीय भाषा को अपनाकर उसकी उन्नति करें. பாஷா பேத்னா மொழி பாகுபாடு. இந்த மொழி பாகுபாடு தான் எல்லா வேறுபாடுகளுக்கும் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மொழி பாகுபாடு தான். அதனால் நம்ம எல்லாருமே வந்து இந்திய குடிமக்களாக, இந்தியர்களாக சகோதரத்துவத்தோட பரஸ்பரமாக ஒத்துமையாக இருக்கணும். நமக்குள்ளே இருக்கிற வேற்றுமையெல்லாம் கலைந்துட்டு மற்ற தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தவிர்த்துட்டு ராஷ்ட்ரிய பாஷா, நம்மளோட தேசிய மொழியை வச்சு நம்ம வந்து முன்னேற வேண்டும். நம்மளோட தேசிய மொழியாக ஹிந்தியை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் அப்படின்னு கவிஞர் குறிப்பிடுறாரு. விசேஷ் ஏக் யஹா भारतेंदु जी ने राष्ट्रीय चेतना के समान प्रचार के लिए भारतीयों के प्रादुर्भाव को जहाकर एक राष्ट्रीय भाषा का विचार प्रस्तुत किया है. நம்ம அனைவரும் வந்து ஒரே மொழியை, தேசிய மொழியை பின்பற்றினால் நமக்குள்ள நாட்டுப்பற்று உணர்வு உண்டாகும், சகோதரத்துவமும் உண்டாகும். இந்த கருத்தை தான் பாரதேந்து ஹரிச்சந்திர சொல்கிறாரு. நாட்டுப்பற்று உணர்வினை சமமாக பரப்புவதன் மூலம், சகோதரத்துவத்தை வந்து விழித்து கொள்ள செய்வதன் மூலம் ஒரே தேசிய மொழி உருவாகும் அப்படின்ற கருத்தை தான் கவிஞர் சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்ட், திரசவியனா சைட், பார்வை. இங்கே வந்து கவிஞரோட பார்வையில் இந்த போயத்தில், இந்த செயலில் என்ன கருத்து சொல்ல வராரு அதுதான் त्रस्तव्य. एक राष्ट्रीय भाषा हिंदी हो, एक हृदय हो भारत जननी. நம்மளோட ராஷ்ட்ரிய பாஷா, நேஷ்னல் லாங்குவேஜ், தேசிய மொழி வந்து ஹிந்தி. அப்போ அந்த தேசிய மொழி ஒரே தேசிய மொழி ஹிந்தியாக இருக்க வேண்டும். அது வந்து பாரத தாயினுடைய இதயமாக இருக்க வேண்டும். இப்போ பல மொழிகள் இருந்தாலும் அது பாரத தாயோட வேறு வேறு உறுப்புகள், உடம்புல இருக்கிற வேறு வேறு உறுப்புகளாக கருதிக்கணுங்கிறாரு. பாடியோட வேறு வேறு பார்ட்ஸாக நினச்சிக்கணும். ஆனால் இதயம்தான் மனுஷனுக்கு மெயின். அதே மாதிரி பாரத தாயினுடைய இதயமாக நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி இருக்க வேண்டும் அப்படின்னு கவிஞர் கூறுகிறார். ஒரு தேசிய மொழி வந்து இந்தியா இருக்க வேண்டும், அது வந்து பாரத தாயினுடைய இதயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கவிஞர் குறிப்பிடுறார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் பற்றி தொடர்ந்து கேட்ட கமெண்ட்ஸே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன்.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் எல்லா மெசேஜும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, அதனால் கேட்டதே நான் போட்ட வீடியோவே ரிப்பீட்டடாக எப்போ எக்ஸாம் டேட் எப்போ பே பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, அப்படி கேட்டதே ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. அதனால் ப்ளீஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ்னு இருக்குது, அதில் போய் பாருங்கள். தேங்க்யூ.